குட் மார்னிங், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஸ்போக்கன் அரபிக்கில் பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா, நல்ல ஒரு டாபிக் இது. சரியா, இந்த டாப்பிக்கும் நம்ம இதுவரை போடலை. சரியா, என்னென்னா இதுக்கு முன்னால் உள்ள வீடியோ நம்ம என்ன போட்டிருந்தோம்னா, அந்த வீங்கிற வேர்டை வச்சு சென்டென்ஸ் போடுற மாதிரி பார்த்துருந்தோம். அப்படி தானே? வீங்கிற வேர்டை வச்சு எப்படி சென்டென்ஸ் அமைக்கிறது. இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்னென்னா, எங்கள்ங்கிற வேர்டுக்கு அரபிக் வேர்டை வச்சு சென்டென்ஸ் அமைக்கிறது. சரியா, என்னென்னா வி அதான் நாங்கள்ங்கிறதுக்கு உள்ள வேர்டை வச்சு சென்டென்ஸ் அமைக்க தெரிஞ்சால் நிச்சயமாக நமக்கு எங்கள்ங்கிற வேர்டை வச்சும் சென்டென்ஸ் அமைக்க தெரியணும். கரெக்டாக? அதனால தான் நான் அடுத்த வீடியோவாட்டு இந்த வீடியோ போடுறேன். சரியா, இப்போ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், எங்கள்னு அதுக்குள்ள அரபிக் வேர்டை வச்சு நம்ம சென்டென்ஸ் எப்படி அமைக்கிறது. சரியா, இப்போ இந்த எங்கள்ங்கிறதுக்கு அரபிக் வேர்டு அதான் எங்கள், அவர், ஹமாரே. சரியா, எங்கள் இங்கிலீஷில் அவர், ஹிந்தியில் ஹமாரே. கரெக்டாக? இதுக்கு அரபிக்கில் என்னென்னா, இப்போ நான் இதில் நான் போட்டிருப்பேன். சரியா, நான்னா இது என்ன மீனிங்கில் அப்படி போட்டிருக்கோம்னா அது கூட ஒரு வேர்டும் சேர்த்து வரும். சரியா, இப்போ எங்கள் புத்தகம்னு சொன்னால் கிதாப்னா, எங்கள் வீடுன்னு சொன்னால் பெய்த்னா, எங்கள் ஆஃபீஸ்ன்னு சொன்னால் மக்தப்னா, அது கூட அந்த வேர்டை நம்ம சேர்த்து சொல்லணும். சரியா, அப்போ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சென்டென்ஸ் என்னென்னா, எங்கள் அதான் அவர், ஹமாரே, அதுக்குள்ள அரபிக் வேர்டை வச்சு இன்றைக்கி சென்டென்ஸ் போட போகிறோம். கரெக்டாக? இதில் நம்ம முதல்ல அன்றைக்கி செலக்ட் பண்ணிக்கக்கூடிய சென்டென்ஸ் என்ன தெரியுமா, இது எங்கள் வீடுன்னு சொல்லணும். சரியா, இது எங்கள் வீடு, திஸ் இஸ் அவர் ஹவுஸ், ஏ ஹமாரே கர் ஹே. சரியா, ஏ ஹமாரே கர் ஹே, திஸ் இஸ் அவர் ஹவுஸ், இது எங்கள் வீடு. இதுக்கு என்ன அரபிக், ஹாதா பெய்த்னா. சரியா, ஹாதா பெய்த்னா, ஹாதா திஸ், பெய்த்னா அவர் ஹவுஸ். சரியா, பெய்த்னா வீடு, பெய்த்னான்னு சொன்னால் அவர் ஹவுஸ். ஓகே, அப்போ ஹாதா திஸ் பெய்த்னா அவர் ஹவுஸ். அப்போ ஹாதா பெய்த்னான்னு சொன்னால் திஸ் இஸ் அவர் ஹவுஸ், இது எங்கள் வீடு, ஏ ஹமாரே கர் ஹே. சரியா, ஏ ஹமாரா கர் ஹே. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் தெரியுமா, எங்கள் கம்பெனி பெரியதுன்னு சொல்லணும். சரியா, எங்கள் கம்பெனி பெரியதுன்னு சொல்லணும். சரியா, அது எப்படி அரபிக்கில் சொல்கிறது, அவர் கம்பெனி இஸ் பிக், ஹமாரி கம்பெனி படா ஹே. சரியா, ஹமாரி கம்பெனி படா ஹே, அவர் கம்பெனி இஸ் பிக், எங்கள் கம்பெனி பெரியது. இதுக்கு என்ன அரபிக். சரியா, ஷரீகத்னா கபீரா. சரியா, ஷரீகத்னா கபீரா, அதாவது ஷரீக்கான்னு சொன்னால் கம்பெனி, ஆனால் ஷரீகத்னான்னு சொன்னால் அவர் கம்பெனி. சரியா, இப்போ ஷரீகத்தின்னு சொன்னால் மை கம்பெனி. சரியா, அப்போது ஷரீகத்னா அவர் கம்பெனி, கபீர் தான் சொல்லுவோம் நம்ம பிக்கு. ஆனால் இது ஷரீக்காங்கிறது ஃபெமினின் வேர்டு, அதனால் நம்ம ஃபெமினின் வேர்டு போட்டிருக்கோம், அதுதான் கபீரா. அப்போ ஷரீகத்னா அவர் கம்பெனி கபீரா பிக். அப்போ ஷரீகத்னா கபீரான்னு சொன்னால் அவர் கம்பெனி இஸ் பிக். சரியா, எங்கள் கம்பெனி பெரியது, ஹமாரி கம்பெனி படா ஹே. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் தெரியுமா, எங்கள் கார் புதியதுன்னு சொல்லணும். சரியா, அவர் கார் இஸ் நியூ, ஹமாரி காடி நயா ஹே. ஹமாரி காடி நயா ஹே, அவர் கார் இஸ் நியூ, எங்கள் கார் புதியது. சரியா, இதுக்கு என்ன அரபிக், சய்யாரத்னா ஜதீதா. கரெக்டாக? எப்படி நம்ம ஷரீகத்னான்னு போட்டது அது ஃபெமினின் வேர்டாக இருந்து, அதே போல் இதில் சய்யாராங்கிறது ஃபெமினின் வேர்டு. கரெக்டாக? அப்போ சய்யாரத்னான்னு சொன்னால் அவர் கார், ஜதீத் தான் சொல்லுவோம் நம்ம சாதாரண நியூ, ஆனால் இது ஃபெமினின் வேர்டு முன்னால் வந்திருக்கு, அதனால் அதுதான் சய்யாரத்னா ஃபெமினின் வேர்டு, அதனால் ஜதீத்தான்னு சொல்கிறோம். சரியா, அப்போ சய்யாரத்னா அவர் கார், ஜதீதா நியூ. சரியா, சய்யாரத்னா அவர் கார், ஜதீதா நியூ. அப்போ சய்யாரத்னா ஜதீதான்னு சொன்னால் அவர் கார் இஸ் நியூ, எங்கள் கார் புதியது, ஹமாரி காடி நயா ஹே. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் தெரியுமா, எங்கள் வேலை சுலபம்னு சொல்லுவோம். சரியா, எங்கள் வேலை சுலபம், அவர் ஒர்க் இஸ் ஈஸி, ஹமாரா காம் ஆசான் ஹே. ஹமாரா காம் ஆசான் ஹே, அவர் ஒர்க் இஸ் ஈஸி, எங்கள் வேலை சுலபம். சரியா, இதுக்கு என்ன அரபிக், ஷுகல்னா சகல். கரெக்டாக? இப்போ ஷுகல்னு சொன்னால் ஒர்க், ஷுகல்னான்னு சொன்னால் அவர் ஒர்க். கரெக்டாக? ஷுகலீன்னு சொன்னால் மை ஒர்க். சரியா, அப்போ ஷுகல்னா அவர் ஒர்க், சகல் ஈஸி. அப்போ ஷுகல்னா சகல்னு சொன்னால் அவர் ஒர்க் இஸ் ஈஸி, எங்கள் வேலை சுலபம், ஹமாரா காம் ஆசான் ஹே. சரியா, ஓகே, புரிஞ்சுதா? ஓகே, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் தெரியுமா, அடுத்த சென்டென்ஸ் நம்ம என்ன சொல்கிறோம்னா, எங்கள் மேனேஜர் எஜிப்சியன்னு சொல்லணும். சரியா, எங்கள் மேனேஜர் எஜிப்சியன், அதான் எஜிப்த் நாட்டை சேர்ந்தவன். சரியா, எஜிப்துங்கிற ஒரு அரப் கண்ட்ரி இருக்குது, அந்த நாட்டை சேர்ந்தவர்னு சொல்கிறோம். சரியா, அப்போ எங்கள் மேனேஜர் எஜிப்சியன், அவர் மேனேஜர் இஸ் எஜிப்சியன், ஹமாரா மேனேஜர் மிஸ்ரி ஹே. சரியா, ஹமாரா மேனேஜர் மிஸ்ரி, அதான் அந்த எஜிப்சியன் தான் நம்ம என்ன சொல்லணும்னா, சாதாரணமாக நம்ம ஹிந்தியில் மிஸ்ரின்னு சொல்லுவோம், அரபிக்லேயும் மிஸ்ரி தான். கரெக்டாக? மிஸ்ரி, அதுதான் மிஸ்ரின்னு சொன்னால் எஜிப்சியன். ஓகே,
அப்போ ஹமாரா மேனேஜர் மிஸ்ரி ஹை அவர் மேனேஜர் இஸ் எஜிப்சியன், எங்கள் மேனேஜர் எஜிப்சியன். இதுக்கு என்ன அரபிக்? முதிர்னா மிஸ்ரி. கரெக்டாக? முதிர்னா மிஸ்ரி, முதிர்னா மேனேஜர், முதிர்னான்னு சொன்னால் அவர் மேனேஜர். கரெக்டாக? மிஸ்ரின்னு சொன்னால் மிஸ்ரி. கரெக்டாக? அப்போ முதிர்னா அவர் மேனேஜர், மிஸ்ரி மிஸ்ரி. அப்போ முதிர்னா மிஸ்ரின்னு சொன்னால் அவர் மேனேஜர் இஸ் மிஸ்ரி எஜிப்சியன். ஹமாரா மேனேஜர் மிஸ்ரி ஹை, எங்கள் மேனேஜர் எஜிப்சியன். ஓகே ஓகே. அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? எங்கள் வீடு பெரியதுன்னு சொல்லணும். சரியா? எங்கள் வீடு பெரியது. அவர் ஹவுஸ் இஸ் பிக், ஹமாரா கேர் படா ஹை. ஹமாரா கேர் படா ஹை. சரியா? அவர் ஹவுஸ் இஸ் பிக், எங்கள் வீடு பெரியது. சரியா? இது எப்படி நம்ம அரபிக்கில் சொல்கிறோம்? ஓகே பாருங்கள். பெய்த்னா கபீர். ஓகே, பெய்த்னா கபீர். பெய்த்னு சொன்னால் வீடு, பெய்த்னான்னு சொன்னால் அவர் ஹவுஸ், அதான் எங்கள் வீடு. கரெக்டாக? அப்போ பெய்த்னா அவர் ஹவுஸ், கபீர் பிக். பெய்த்னா கபீர்னு சொன்னால் அவர் ஹவுஸ் இஸ் பிக், எங்கள் வீடு பெரியது. ஹமாரா கேர் படா ஹை. ஓகே சரி. அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. எங்கள் வீடு அருகில் உள்ளதுன்னு சொல்லணும். சரியா? எங்கள் வீடு அருகில் உள்ளது. அவர் ஹவுஸ் இஸ் நியர், அவர் ஹவுஸ் இஸ் நியர், ஹமாரா கேர் நஸ்திக் ஹை. கரெக்டாக? ஹமாரா கேர் நஸ்திக் ஹை, அவர் ஹவுஸ் இஸ் நியர், எங்கள் வீடு அருகில் உள்ளது. இதுக்கு என்ன அரபி? பெய்த்னா கரீப். கரெக்டாக? பெய்த்னு சொன்னால் வீடு, பெய்த்னான்னு சொன்னால் அவர் ஹவுஸ், கரீப் நியர். ஓகே, அப்போ பெய்த்னா அவர் ஹவுஸ், கரீப் நியர். அப்போ ஒரு இஸ் மட்டும் இடையில சேர்த்து அவர் ஹவுஸ் இஸ் நியர்னு சொல்கிறோம். சரியா? பெய்த்னா கரீப். ஓகே, எங்கள் வீடு அருகில் உள்ளது. ஹமாரா கேர் நஸ்திக் ஹை. ஓகே ஓகே. அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. இப்போ எல்லாமே நல்லா கொஞ்சிக்கோங்க. நம்ம இதில் அதான் அந்த எங்கள்ங்கிற வேர்டை வச்சு நம்ம சென்டென்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஓகே. அப்போ அடுத்த சென்டென்ஸ் நம்ம என்ன பார்க்குறோம் பாருங்கள். சரியா? எங்கள் குடும்பம் பெரியதுன்னு சொல்லணும். சரியா? எங்கள் குடும்பம் பெரியது. மை ஃபேமிலிஸ், அவர் ஃபேமிலிஸ் பிக், அவர் ஃபேமிலிஸ் பிக், ஹமாரா பரிவார் படா ஹை. சரியா? இப்போ சாதாரணமாக மை ஃபேமிலிஸ் பிக்குன்னு சொல்லணும். இங்கே என்ன சொல்லணும்னா ஆயிலத்தி கபீரான்னு சொல்லணும், ஆயிலத்தின்னு சொல்லணும். அப்போ இதில் நம்ம என்ன சொல்லணும்னா ஆயிலத்துனா. அப்போ ஆயிலத்துனான்னு சொன்னால் அவர் ஃபேமிலி. இதுலேயும் பாருங்கள் கபீரா போட்டிருக்கோம், கபீர் போடலை, கபீரா போட்டிருக்கோம். ஏன்னா ஆயிலங்கிறது ஃபெமினின் வேர்டு. ஓகே, அப்போ ஆயிலத்துனாங்கிறது ஃபெமினின் வேர்டு, அதனால் கபீரான்னு சொல்லி பிக்குன்னு சொல்கிறோம். சரியா? அப்போ ஆயிலத்துனா கபீரான்னு சொன்னால் அவர் ஃபேமிலி இஸ் பிக், எங்கள் குடும்பம் பெரியது. ஹமாரா பரிவார் படா ஹை. சரியா? ஹமாரா பரிவார் படா ஹை, அவர் ஃபேமிலி இஸ் பிக், எங்கள் குடும்பம் பெரியது. ஆயிலத்துனா கபீரா, ஆயிலத்துனா அவர் ஃபேமிலி, கபீரா பிக். ஓகே ஓகே. அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் தெரியுமா? எங்கள் ஆஃபீஸ் திறந்திருக்குன்னு சொல்லணும். சரியா? எங்கள் ஆஃபீஸ் திறந்திருக்கிறது, எங்கள் ஆஃபீஸ் திறந்திருக்கிறது. அவர் ஆஃபீஸ் இஸ் ஓப்பன், ஹமாரா ஆஃபீஸ் குல்லா ஹை. ஹமாரா ஆஃபீஸ் குல்லா ஹை, அவர் ஆஃபீஸ் இஸ் ஓப்பன், எங்கள் ஆஃபீஸ் திறந்திருக்கு. இதுக்கு என்ன அரபி? மக்தப்னா மஃப்தூஹ், மக்தப்னா மஃப்தூஹ். சரியா? மக்தப்னு சொன்னால் ஆஃபீஸ், மக்தப்னான்னு சொன்னால் அவர் ஆஃபீஸ், மஃப்தூஹ் ஓப்பன். அப்போ மக்தப்னா மஃப்தூஹ்னு சொன்னால் அவர் ஆஃபீஸ் இஸ் ஓப்பன், எங்கள் ஆஃபீஸ் திறந்திருக்கிறது. ஹமாரா ஆஃபீஸ் குல்லா ஹை. ஓகே ஓகே. அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் தெரியுமா? எங்கள் வீடு ஷார்ஜாவில் இருக்குதுன்னு சொல்லணும். சரியா? எங்கள் வீடு ஷார்ஜாவில் இருக்குது. ஷார்ஜாங்கிறது அந்த துபாயில், அதான் யுஏஇயில் உள்ள 7 எமிரேட்ஸில் உள்ள ஒரு சிட்டி நேம். கரெக்டாக? அப்போ எங்கள் வீடு ஷார்ஜாவில் உள்ளது. அவர் ஹவுஸ் இஸ் இன் ஷார்ஜா, ஹமாரா கர் ஷார்ஜா மே ஹை. சரியா? ஹமாரா கர் ஷார்ஜா மே ஹை, அவர் ஹவுஸ் இஸ் இன் ஷார்ஜா, எங்கள் வீடு ஷார்ஜாவில் உள்ளது. இதுக்கு என்ன அரபி? பெய்த்னா ஃபி அல் ஷார்கா. சரியா? பெய்த்னா ஃபி அல் ஷார்கா. பெய்த்னா வீடு, பெய்த்னான்னு சொன்னால் அவர் எங்கள் வீடு, அதான் அவர் ஹவுஸ். ஃபி இன் அல் ஷார்கா ஷார்ஜா. சரியா? இதில் அல் ஷார்ஜான்னு போடலாம். அதுதான் என்னென்னா அல் ஷார்காங்கிற உள்ள அரபிக்கு தான் இங்கிலீஷில் ஷார்ஜா. நல்லா கவனிச்சுக்கோங்க. சரியா? எழுத்துப்படி நம்ம என்னென்னா அல் ஷார்கான்னு சொல்லுவோம், பேச்சு முறையில் ஷார்ஜான்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ பெய்த்னா ஃபி அல் ஷார்கான்னு சொன்னால் அவர் ஹவுஸ் இஸ் இன் ஷார்ஜா, எங்கள் வீடு ஷார்ஜாவில் உள்ளது. ஹமாரா கர் ஷார்ஜா மே ஹை. ஓகே ஓகே. அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் தெரியுமா? எங்கள் வீடு இங்கேருந்து கொஞ்சம், எங்கள் வீடு கொஞ்சம் தூரத்தில் இருக்குதுன்னு சொல்லணும். சரியா? எங்கள் வீடு கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. அவர் ஹவுஸ் இஸ் ஏ லிட்டில் ஃபார், அவர் ஹவுஸ் இஸ் ஏ லிட்டில் ஃபார். சரியா? हमारा घर थोड़ा दूर है. சரியா? हमारा घर थोड़ा दूर है, और हाउस इज ए लिटिल फार,
எங்கள் வீடு கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. இதுக்கு எப்படி அரபிக்கில் சொல்கிறது? சரியா, ஏற்கனவே நம்ம பார்த்தோம் அவர் ஹவுஸுங்கிறதுக்கு என்னது பெய்த்னா. சரியா, அப்போ முதல்ல பெய்த்னா போட்டாச்சு, அதான் அவர் ஹவுஸ். பாயித் ஃபார் ஷுவை லிட்டில். சரியா, பெய்த்னா அவர் ஹவுஸ், பாயித் ஃபார் ஷுவை லிட்டில். அப்போ பெய்த்னா பாயித் ஷுவைன்னு சொன்னால் அவர் ஹவுஸ் இஸ் எ லிட்டில் ஃபார், எங்கள் வீடு கொஞ்சம் தூரத்தில் உள்ளது. ஹமாரா கர் தோடா தூர் ஹை. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன சொல்கிறோம் தெரியுமா? எங்கள் வேலை முடிஞ்சிட்டுன்னு சொல்லணும். சரியா, எங்கள் வேலை முடிந்தது. அவர் ஒர்க் இஸ் ஃபினிஷ்ட். அவர் ஒர்க் இஸ் ஃபினிஷ்ட், எங்கள் வேலை முடிந்தது. ஹமாரா காம் கலாஸ் ஹோ கயா. சரியா, ஹமாரா காம் கலாஸ் ஹோ கயா, அவர் ஒர்க் இஸ் ஃபினிஷ்ட், எங்கள் வேலை முடிந்தது. இதுக்கு என்ன அரபிக்? ஷுகல்னா கலாஸ். கரெக்டாக? இப்போ ஷுகல்னா ஒர்க், ஷுகல்னான்னு சொன்னால் அவர் ஒர்க். ஓகே, ஷுகலின்னு சொன்னால் மை ஒர்க். ஓகே, ஷுகல்னா அவர் ஒர்க், கலாஸ் ஃபினிஷ்ட். அப்போ ஷுகல்னா கலாஸ்னு சொன்னால் அவர் ஒர்க் இஸ் ஃபினிஷ்ட், எங்கள் வேலை முடிந்தது. ஹமாரா காம் கலாஸ் ஹோ கயா. ஓகே ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? எங்கள் கிச்சன் சுத்தமாக இருக்குதுன்னு சொல்லணும். சரியா, எங்கள் கிச்சன், அதான் எங்கள் கிச்சன் சுத்தமாக இருக்குது. அவர் கிச்சன் இஸ் க்ளீன். அவர் கிச்சன் இஸ் க்ளீன், எங்கள் கிச்சன் சுத்தமாக இருக்குது. ஹமாரா கிச்சன் சாஃப் ஹை. சரியா, ஹமாரா கிச்சன் சாஃப் ஹை, அவர் கிச்சன் இஸ் க்ளீன், எங்கள் கிச்சன் சுத்தமாக உள்ளது. இதுக்கு என்ன அரபி? சரியா, மத் பக்னா நதீஃப். கரெக்டாக? மத் பக்னா நதீஃப். மத் பக்னு சொன்னால் கிச்சன், மத் பக்னான்னு சொன்னால் அவர் கிச்சன், நதீஃப் க்ளீன். சரியா, அப்போ மத் பக்னா அவர் கிச்சன், நதீஃப் க்ளீன். மத் பக்னா நதீஃப்னு சொன்னால் அவர் கிச்சன் இஸ் க்ளீன். சரியா, ஹமாரா கிச்சன் சாஃப் ஹை, எங்கள் கிச்சன் சுத்தமாக உள்ளது. ஓகே, மத் பக்னா நதீஃப். ஓகே ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாங்க. அடுத்த சென்டென்ஸ் தெரியுமா? எங்கள் வீட்டில் 5 ரூம் இருக்குதுன்னு சொல்லணும். சரியா, எங்கள் வீட்டில் 5 ரூம் இருக்குது. அவர் ஹவுஸ் ஹேஸ் 5 ரூம்ஸ். அவர் ஹவுஸ் ஹேஸ் 5 ரூம்ஸ். हमारा घर में 5 कमरे हैं. हमारा घर में 5 कमरे हैं. அவர் ஹவுஸ் ஹேஸ் 5 ரூம்ஸ், எங்கள் வீட்டில் 5 ரூம்கள் உள்ளன. இதுக்கு என்ன அரபி? பெய்த்னா ஃபீஹ் கம்ஸ கரஃப். சரியா, பெய்த்னா ஃபீஹ் கம்ஸ கரஃப். ஓகே, பெய்த்னா அவர் ஹவுஸ், பெய்த்னா அவர் ஹவுஸ், அதான் எங்கள் வீடு. ஃபீஹ் ஹாவ் கம்ஸ் 5 கரஃப் ரூம்ஸ். சரியா, கொர்ஃபானா ரூம், கரஃப்னு சொன்னால் ரூம்ஸ். கரெக்டாக? அப்போ பெய்த்னா அவர் ஹவுஸ், ஃபீஹ் ஹாவ் ஹேஸ் கம்ஸ் 5 கரஃப் ரூம்ஸ். அப்போ பெய்த்னா ஃபீஹ் கம்ஸ் கரஃப்னு சொன்னால் அவர் ஹவுஸ் ஹேஸ் 5 ரூம்ஸ், எங்கள் வீட்டில் 5 ரூம்கள் உள்ளன. ஹமாரா घर में 5 कमरे है. கரெக்டாக? பெய்த்னா ஃபீஹ் கம்ஸ் கரஃப். ஓகே ஓகே, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் தெரியுமா? எங்கள் அப்பாவுக்கு சுகம் இல்லைன்னு சொல்லணும். சரியா, எங்கள் அப்பாவுக்கு சுகம் இல்லை. அவர் ஃபாதர் இஸ் சிக். ஹமாரா பிதாஜி बीमार है. ஹமாரே பிதாஜி बीमार है, அவர் ஃபாதர் இஸ் சிக், எங்கள் அப்பாவுக்கு சுகம் இல்லை. இதுக்கு என்ன அரபி? சரியா, அபுனா மரீத். சரியா, அபுனா ஃபாதர், அபுனான்னு சொன்னால் அவர் ஃபாதர். ஓகே, அபுனா அவர் ஃபாதர், மரீத் சிக். அப்போ அபுனா மரீத்னு சொன்னால் அவர் ஃபாதர் இஸ் சிக், எங்கள் அப்பாவுக்கு சுகம் இல்லை. ஹமாரா பிதாஜி बीमार है. ஓகே சரி, ஓகே. இன்றைக்கி நிறையா சென்டென்ஸ் பார்த்துருக்கோம். என்னென்னா நாங்கள்ங்கிற வேர்டை வச்சு நம்ம கொஞ்சம் சென்டென்ஸ் போட்டு பார்த்துருந்தோம் ஏற்கனவே. சரியா, நாங்கள். சரியா, நாங்கள்ங்கிற வேர்டை வச்சு கொஞ்சம் சென்டென்ஸ் உருவாக்கி பார்த்துருந்தோம். அதுக்குள்ளே அதான் நாங்கள்ங்கிற அடப்பிக்க வேர்டை வச்சு, அதான் நகனுங்க வேர்டை வச்சு கொஞ்சம் சென்டென்ஸ் போட்டு பார்த்தோம். அதனால தான் நம்ம அதுக்கு அடுத்த வீடியோவாட்டு எங்கள்ங்கிறோடைய வேர்டை வச்சு, சரியா, எங்கள்ங்கிறோடைய வேர்டை வச்சு கொஞ்சம் சென்டென்ஸ் போட்டு பார்த்துருக்கோம். இன்றைக்கி எல்லாமே நல்ல முக்கியமான சென்டென்ஸ். சரியா, என்னென்னா நிச்சயமாக நமக்கு இந்த சென்டென்ஸ்களும் எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதான் எங்கள் நாங்கள் இதுக்குள்ள மீனிங், இதுக்குள்ள அரபிக் என்ன, இதை வச்சு எப்படி சென்டென்ஸ் உருவாக்குறதுங்க நமக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கணும். அதை நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். சரியா, ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சரியா, ஓகே, பாய்.